ஜாக்கப் வெல்லரடி ஆஸ்திரேலிய ஆக்டர். இவர் தான் வந்து அதுல மான்ஸ்டர் கேரக்டர் நடிச்சவர். இந்த கேரக்டர் தான் அந்த மான்ஸ்டர் கேரக்டர். அதுல பிராங்கன்ஸ்டைன் விஞ்ஞானியா நடிச்சவர் ஆஸ்கார் ஐசக் சொல்லியிருந்தால அவர் தான் இந்த விக்டர் பிராங்கன்ஸ்டைன் நடிச்ச கேரக்டர் இவர் தான். நான் படத்தை சொல்றப்ப இதா இருக்கு. மியா கௌத் பிரிட்டிஷ் ஆக்டர். இவங்க தான் வந்து எலிசபெத்தா நடிச்சிருப்பாங்க. இந்த 3 கதாபாத்திரத்தின் வழியே தான் இந்த திரைப்படத்தை நாம பார்க்கிறோம். குல்லர்மோ டெல் டோரா தான் படத்தோட இயக்குனர். நம்ம ஏற்கனவே சொன்னது. நண்பர்களே, தொடர் ஒரு படத்தை ஒரு கதாபாத்திரம் அது சிறு வயதில் ஏற்பட்ட ட்ராமா அதோடைய பல்வேறு பிரச்சனைகள் எவ்வளவு காரணமா இருந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல. பிராங்கன்ஸ்டைன் நாவல் வந்து 1818 எழுதப்பட்ட ஒரு நாவல். ரொம்ப சுவாரஸ்யமா மேரி ஷெல்லியும் பெர்சி ஷெல்லின்ற அவருடைய கணவரும் அன்னைக்கு இருந்த ஃபேமஸான கவிஞரான லார்ட் பைரனும் எல்லாரும் உட்காந்துட்டு ஒரு மழைக்கால நேரத்துல உட்காந்துட்டு சுவிட்சர்லாந்துல உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்ப ஒரு அற்புதமான நாவல் எழுதணும், அது வந்து பயங்கரமா இருக்கணும், அப்படி ஒரு நாவலை எழுதணும், யாரால எழுத முடியுன்ற ஒரு போட்டியில உருவாக்கப்பட்ட நாவல் சொல்லுவாங்க. அநேகமா அந்த நாவல் எழுதுனதுக்கு அப்புறம் மேரி ஷெல்லியோட அந்த நாவல் வந்து உலகத்தோடைய முதல் அறிவியல் புனைவு எழுத்தா மாறி உலகமா பாராட்டப்பட அந்த அளவுக்கு போயிடுச்சு. பிராங்கன்ஸ்டைன் நாவல் என்ன பேசுது? ஒரு மனிதனை அதிக மோசமான மனிதன், அது அரக்கத்தனமான ஒரு மனிதன் ஒரு விஞ்ஞானி உருவாக்கிட்டாரு. உருவாக்குனதுக்கு அப்புறம் அது என்ன விளைவு ஏற்படுது, அந்த விளைவின் காரணமாக அது தொடர்ச்சியா ஏற்படுத்துற பிரச்சனை, அந்த பிரச்சனை அடிப்படையில் இவங்க அதை எப்படி எதிர்கொள்றாங்க இப்படின்ற அந்த பார்வை தான். நாம செய்யக்கூடாது செஞ்சுட்டோம், செஞ்சுட்டு அது என்ன விதமான பாதிப்பு இருக்கு, நாம செய்யக்கூடாது செஞ்சுட்டோமா, செய்யறது சரியா செய்யலையா, விஞ்ஞானத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டோமா, விஞ்ஞானத்தை நம்ம சரியா பயன்படுத்தலையா, இல்லை எனக்கு தொழில்நுட்பம் தெரியுதுன்றதுக்காக கூட பண்ணிட்டோமா, இப்படி ஒரு மனிதருக்குள்ளார் ஏற்படுற கேள்விகளை வந்து தனக்குள்ள கேட்டு தனக்குள்ள பதில் சொல்ற மாதிரியான ஒரு நாவலா. அதுல ஆக்சுவலா அந்த மான்ஸ்டர் கேரக்டருக்கு பேரே வச்சிருக்க மாட்டாங்க. அது மான்ஸ்டர் மான்ஸ்டர் தான் சொல்லுவாங்க, அதுக்கு கேரக்டருக்கு பேரே இருக்காது. அதுல அந்த கேரக்டர் வழியே தான் வந்து சமூகத்துடைய புறையோடி போன அந்த மனித மாண்புகளை வந்து கேள்வி கேட்கிற விதமா அந்த நாவல் எழுதப்பட்டிருக்கும். ஆனா அந்த கேரக்டர் வந்து ரொம்ப அறிவாளித்தனமா அந்த அறிவாளியை நல்லா பேசக்கூடியதாக, ரொம்ப உரையாடக்கூடியதாக, நிறைய தத்துவார்த்த புரிதலை பேசக்கூடியதா அந்த கதாபாத்திரத்தை உருவாக்கியிருப்பாங்க மேரி ஷெல்லி. இதுல வந்து டைரக்டர் பிராங்க்ஸ்டன் நாவலை வந்து படமா திரைப்படம் எடுக்கிறப்ப அவருக்கு முன்னாடி இருக்கிற பெரிய கேள்வி என்னன்னா, அந்த படத்தை அந்த நாவலை எப்படி நம்ம திரைக்கதையில கொடுக்க போறோம். நாவலோட கதை வெளிப்படையா சொன்ன கதை, ஒரு விஞ்ஞானி உருவாக்குற மிக மோசமான ஒரு மிருகத்தனமான மனுஷன் உருவாக்கிறாரு. அந்த மிருகத்தனமான மனுஷன் என்ன பண்ணுதுன்னு தான். இந்த படத்தோட துவக்கத்துல இருந்து 2 விதமான கதை சொல்லியிருப்பாங்க. நீங்க வந்து விருமாண்டி படம் பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும். அதாவது வந்து வில்லன் கதாபாத்திரத்து மூலம் ஒரு கதையை சொல்லுவாங்க. அந்த கதாபாத்திரம் சொல்றப்ப விருமாண்டி பத்தி நமக்கு உள்ளார மனசுக்குள்ளார ஒரு பெரிய மோசமானவன் போல் இருக்கு, இவன மாதிரி மோசமா யாரும் இல்லை அப்படின்ற மாதிரியான தோரணை கொட்டே இருக்கும். ஒரு இன்டர்வலுக்கு அப்புறம் தான் கிட்டதான் வந்து விருமாண்டிட்ட கதை கேட்பாங்க. அவன் இப்படி சொன்னானா, நான் சொல்றேன் பாரு என் கதைன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். இப்ப இந்த 2 கதையும் பேரலா போறப்ப யாரு நல்லவன்றது நம்ம பின்னாடி ஆடியன்ஸா இருக்கிறவங்க யோசிக்கிற மாதிரி. இதே தோரணை தான் இந்த படத்துலயும் பிராங்கன்ஸ்டைன் நாவல்ல முதல்ல அந்த மோசமான அரக்கம் வருது, அது வந்து ஒரு பெரிய விளைவு ஏற்படுத்துது. அவர் கப்பல்ல அதை உருவாக்கின விஞ்ஞானிய குத்துயிர் கொலைகரமா கிடக்கிறப்ப அது உங்களை எல்லாம் அழிச்சிரும், என்ன அதுகிட்ட தூக்கி போட்டுருங்க, அது என்ன எடுத்துட்டு போயிடும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாரு. அப்ப யாரு அதுன்னு கேட்கிறப்ப, இல்ல அது நான் தான் உருவாக்குனது, அது மனுஷனா, அது மனுஷன் இல்ல, அது அரக்கத்தனமானது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதை சொல்றாரு. அவரு யாரு? வின்சென்ட் பிராங்கன்ஸ்டைன் தான், விக்டர் பிராங்கன்ஸ்டைன் தான் இந்த படத்துல இருக்கிற விஞ்ஞானி. ஒரு சிறிய வயதுல மிகப்பெரிய ஒரு மருத்துவ விஞ்ஞானியால வளர்க்கப்பட்டவர் தான். அதான் அவருடைய பிள்ளை தான். அந்த மருத்துவ விஞ்ஞானி, மிகப்பெரிய மருத்துவ விஞ்ஞானி, பிரபலமான மருத்துவர் வந்து தான் குழந்தை வளர்க்குறப்ப எப்படி வளர்க்குறாருன்னா, அடிச்சு துன்புறுத்தி பயமுறுத்தி தான் வளர்க்குறாரு. அவர் ஏன் சொல்றாருன்னா, என்னுடைய பாரம்பரியம் என்னுடைய திறமை உன்ட்ட எல்லாம் வரணும், நீ எதையும் கத்துக்காம அப்படியே போயிட முடியாது. நான் ஏன்னா உலகத்துல மிக பிரபலமான மருத்துவர், நான் வந்து உனக்கு வந்து உருவாக்குற போது என்னோட பேர் உனக்கு வருகிற போது அந்த பேரை நீ காப்பாத்துறவனா இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அடிச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் மருத்துவம் சார்ந்த குறிப்புல இருந்து எல்லாத்தையும் சரியா சொல்லணும், அடிச்சு அடிச்சு வளர்க்குறாரு. இல்ல ஒரு குறிப்பா சொல்லுவாங்க, தந்தத்துல வெட்டினா ரத்தம் வராது, தசையில வெட்டினா ரத்தம் வரும். தந்தமும் உடலோட இணைஞ்சிருக்கு, தசையும் உடலோட இணைஞ்சு, இந்த வேறுபாடு உனக்கு தெரியணும். மூளைக்கு ரத்தத்தை எடுத்துட்டு போற அந்த தன்மை, அவன் அந்த நேரத்தை வந்து சரியா கணக்கிடாம நாம வந்து எந்த வெயினை வெட்டுறோம் எந்த வெயினை இது பண்றோம் தெரியாம போச்சுன்னா இறந்துருவாங்க. ஸோ நேரம் ரொம்ப முக்கியம். உன்னோட கைகள் மிக முக்கியமானதா இருக்கும், ஏன்னா கைகள் தான் முக்கியமான அறுவை சிகிச்சை முக்கியமானது. ஸோ உன கையில் அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு முகத்துல அடிச்சுட்டு இப்படிலாம் பேசுற ஒரு கதாபாத்திரம். இந்த கதாபாத்திரம் பிராங்கன்ஸ்டைன் கேரக்டர் யோசிக்கும், நம்ம அப்பா ஏன் இப்படி நம்ம நடத்துறாருன்னு சொல்லிட்டு.
ஆனா மனதுக்குள்ளார பேசிட்டே இருக்கும். அந்த கேரக்டர் சொல்றப்பதான் எங்க அப்பாவுக்கு இந்த கருமையான நிறம் முடியும் பிடிக்காது, கருமையான கண்ணும் பிடிக்காது. அவருடைய இந்த கண்ணு நிறமும் இதுவும் அவருக்கு பிடிக்காது. எங்க அம்மாவையும் பிடிக்காது. எங்க அம்மாவையும் துன்புறுத்துவாரு, அடிப்பாரு, உதைப்பாரு. இப்படியான துயரத்தின் இடையில எங்க அம்மா ஒரு பெரிய ஆதர்சமா இருந்தாங்க. நான் மருத்துவத்தை கத்துட்டுக்கிறேன். அந்த மருத்துவத்துல இருந்து நான் ஒண்ணு யோசிச்சேன். இருட்டு கடவுளோட பேசினேன். நான் மருத்துவத்துல சிறந்து விளங்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் பேசுற அந்த நேரத்திலேயே வந்து அவங்க அம்மா குழந்தை பிறக்குது. 2வது குழந்தை. அந்த குழந்தை பிறக்கிறப்ப இறந்துடுறாங்க. அப்ப அப்பாட்ட கேட்க, நீங்க எவ்வளவு போராடி எங்க அம்மாவை காப்பாத்தல? இல்ல, இயற்கையில வந்து மரணம்ன்றது எல்லாருக்கும் வரும் தான். அதை ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் எங்க அம்மாவை காப்பாத்துற அந்த மரணத்தை என்னால வெல்ல முடியும். எங்க அம்மா மீண்டு கொண்டு வர அந்த அளவுக்கு நான் மருத்துவத்தை கத்துக்கிட்டு இந்த உலகத்தில் தலை சிறந்த மருத்துவம் நான் மாறி உயிரிழப்பையே என்னால சரி செய்யற அளவுக்கு நான் மாறிட முடியும் அப்படின்னு ஒரு இது பேசுறான். அதே நேரத்தில் அவனுக்கு ஒரு தம்பி இருக்கிறார். அந்த தம்பி ரொம்ப அன்பா வளர்க்கிறார். பிற்காலத்துல இந்த கதையோட கேரக்டர்ல ரெண்டுத்தையும் சொல்றப்ப வின்ஸ்டன் பிராங்கன்ஸ்டைனும் வில்லியம் பிராங்க்ஸ்டைன் 2 பேருமே வெவ்வேறு விதமா இருப்பாங்க. இவர் ஒரு மிகப்பெரிய மருத்துவ விஞ்ஞானியா இருந்தாலும் தான் நினைக்கிறது செய்யக்கூடிய மோசமான செயலோட கூடிய மனிதனா இருப்பாரு. அந்தான எக்கனாமிக்ஸ்ல ஒரு பொருளாதார நிபுணராக இருந்தாலும் அந்த மனுஷன் அன்பானவர், நேசமானவர், பார்த்து ஏன்னா அவருக்கு கிடைச்ச அன்பு ஆதரவு அப்படி. ஏன்னா அவங்க அப்பா 2 விதமான வளர்த்திருப்பார். இவரை கடினமா ஒடுக்கி வளர்த்திருப்பார், அவர் அன்பு செலுத்தி வளர்த்திருப்பார். ஸோ பின்னாடி நம்ம பார்க்குற அந்த கேரக்டருடைய உண்மைத்தன்மை காரணம் அவங்க சிறு வயதில் வளர்க்கப்பட்ட காரணம் கூட அப்படின்ற அந்த இதை நூல் பிடிச்ச மாதிரி சொல்லியிருப்பாங்க. விஞ்ஞானி வராரு. அவர் வந்து தன்னுடைய ஆராய்ச்சியை வந்து ஒரு விஞ்ஞான ஆய்வுக்கூடத்தில் நிரூபிக்கிறாரு. ஒரு சடலத்தை எடுத்து வந்து அந்த சடலத்துக்கு எலக்ட்ரிக் மூலம் ஒரு உயிர்ப்பு கொடுத்து அதனை பேச வச்சு காட்டுற. எல்லாரும் பயப்படுறாங்க. எப்படி நீ வந்து மோசமான ஒரு பில்லி சுனி, அதாவது வந்து எலக்ட்ரிக்ல வச்சு மேஜிக் பண்ணி காட்டுகிற, நீ ஏமாத்துற? இல்ல, நான் சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்க பாருன்னு சொல்லி ஒரு கையில இருக்கிற ஆப்பிள் தூக்கி போடுறாரு. அது காட்சி பிடிக்கும். நான் சொல்ற மாதிரி துடிக்க வைக்கல, உணர்வு கொடுக்கல, அது உணர்வு சிந்திக்க வைக்கிறேன். நான் கொடுக்குற பொருள் அது வாங்க வைக்கிறேன் பாரு, குடுன்னு கேட்டேன்னு கொடுக்கும். அதாவது அந்த உடல் எப்படி இருக்குன்னா தலை மட்டும் மார்பு கூடு மட்டும் இருக்குது, உடம்பெல்லாம் கைகாலெல்லாம் இல்லாத உடம்பு. அந்த உடம்பு உருவாக்கி நான் இதை எல்லாத்தையும் பண்ணிட முடியும்னு சொல்றாரு. அப்போ அங்க எல்லாரும் இது மோசமான ஆராய்ச்சி, இந்த ஆராய்ச்சி அனுமதிக்க முடியாது, புனிதமான மனித உயிரில வந்து இறப்புனா இறப்போட முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் அதை உருவாக்குறதுன்றது மிக மோசமானது, அது தேவையில்லாதது அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணுவாங்க. அந்த நேரத்துல ஒருத்தர் பாக்குறாரு. அவர் ஒரு மருத்துவர். அவர் மருத்துவர்ன்றதை தாண்டி அந்த காலகட்டத்துல வந்து வெடிகுண்டு வெடிமருந்து விற்பனரா இருக்காரு. அந்த காலத்துல பெரிய போர்கள் நடக்கிற 1818 அந்த 1800 காலகட்டத்தில் நடக்கிற கதைகள் தான் இது. மிகப்பெரிய போர்கள் திட்டமிட்டு நடத்தப்படுகிறது. ஏன்னா போர்களுக்கான வியாபாரிகளுக்கு வியாபாரம் செய்வதற்காக, அந்த வியாபாரத்தை பெருக்குவதற்காக பல இடங்கள்ல போர்களோட சூழலை வந்து சாதகமா பயன்படுத்தி பல்வேறு கோடிக்கணக்கான லாபம் திரட்டுற அந்த துறையை இருக்கிற ஆள் தான். அவர் வந்து நான் உனக்கு உதவி பண்றேன், நீ செய்யற இந்த விஷயத்த வந்து வெற்றி பெற செய்து காட்டு, வரலாற்றுல அது பதிகிற பொழுது என்னுடைய பேரும் பதியும், நான் அன்னைக்கு உன்ட்ட உதவி கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி போகுது. அப்படித்தான் வந்து போர்கள்ல மனிதர்களை தேடுறது. ஏன்னா இந்த விக்டர் பிராங்க்ஸ்டைனுக்கு வந்து ஒரு உடம்பு தேவை. அந்த உடம்பு ஒரு உடம்பா இருக்கக்கூடாது. ஏன்னா நான் வந்து கடவுள் இந்த மனித உயிரை படைக்கிற பொழுது அவரு விருப்பப்பட்டு படைச்சாருல்ல, அந்த விருப்பம் எனக்கு வேணும். கை கால்கள் எல்லாத்தையுமே வெவ்வேறு உயிரினங்கள் இருந்து எடுத்து எல்லாத்தையும் பொருத்தி நான் ஒரு புது உயிரை உருவாக்கணும் அப்படின்னு ஒரு போராட்டம். அதற்காக வடிவமைப்பு, அதுக்கான உருவாக்கம், இதுக்கெல்லாம் வந்து அவரோட தம்பி பக்கத்துல இருந்து ஒர்க் எல்லாம் பண்றாரு. அங்க வந்து இவருக்கு உதவுற அந்த மருத்துவருடைய உறவினராக்கிற ஒரு பொண்ணு தான் எலிசபெத். எலிசபெத் கதாபாத்திரம் தான். இங்கதான் 3 கதாபாத்திரம் சொன்னேன்ல, அந்த மான்ஸ்டர் கதாபாத்திரம், விக்டர் பிராங்க்ஸ்டைன் கதாபாத்திரம், அடுத்தது எலிசபெத். இந்த 3 கதாபாத்திரத்துக்குள்ளாரதான் இந்த கதையோடைய நாடே. ஏன்னா அந்த எலிசபெத் பேசுறப்ப சொல்லுவா, இந்த மனித உயிர்கள் ஃபுல்லா புத்தியோட சிந்தனையோடைய வெற்றி தான் சொல்லி பேசிட்டு இருக்குதுங்க. ஒரு சிந்தனையின் அடிப்படையில பார்த்தா ஒரு போர் நடக்குது. போர்ல தன்னோட உயிரை இழந்து தான் அன்பா ஆதரவா வளர்க்கிற அன்பா இருக்கிற மனைவி இழந்து பிள்ளைகள் இழந்து அப்படின்னு சாச்சிட போறான். ஆனா இந்த போரை சிந்திச்ச அவங்க வந்து குடும்பத்தோட அழகா டீ குடிச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா அந்த போர்ல எந்தவித ஈடுபாடு இல்லாத, அது எதுக்காக நடக்குதுன்னே தெரியாத சாதாரண மனுஷன், நாட்டுப்பற்று, நான் போர் வீரம் அப்படி இப்படிலாம் புகுந்துகிட்டு போயிட்டு அதுல போய் தன் உயிரை இழந்து தான் வாழ வேண்டிய வாழ்க்கையை ஃபுல்லா இருந்திருக்கிறான். இந்த சிந்தனைக்கு மோசமானது, இது மோசமான சிந்தனை, இந்த சிந்தனையை கடுமையா எதிர்க்கிறேன் அப்படின்னு பேசுவா. சோ சிந்தனை என்றது ஆதிக்கம் செய்வது இந்த சமூகத்துக்கு மோசமானது அப்படின்னு பேசுறா. அவ உயிர்களோட அன்பு முக்கியன்ற பேசுறா. அந்த வாழற வாழ்க்கையில எதுக்கு போரு அப்படிலாம் பேசுறாள். இந்த வளர்ச்சி இருக்கிறப்ப இந்த உயிரினங்கள்ல வந்து ஒரு அதான் அந்த போர் நடக்கிற விதங்கள்ல அந்த போர்கள் எவ்வளவு மோசமா இருக்கு இந்த கதாபாத்திரம், இந்த திரைப்படத்தோட பேட் அதோட ஹிஸ்டரி போயிட்டே இருக்கும். ஒரு இடத்துல தூக்கு தண்டனை கொடுப்பாங்க. நான் ஒரு குற்றமும் பண்ணல, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நீ குற்றம் பண்ணதா சொல்லிட்டாங்க, இந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றுறது, கடுமையான அடக்குமுறையில கொள்றது, அடிமை மக்களை வந்து ரொம்ப மோசமா நடத்துறது,
இவனுக்கு வந்து இவன் இருந்தாலும் ஒண்ணு இல்லைனாலும் ஒண்ணு, இவனை எந்த குழந்தைக்கான வாங்கிக்கிங்க அப்படி பேசுறது. இறந்த இடத்துல வந்து நிறைய உடல்கள் வந்து அப்படியே உயிர்மை குளரும், அந்த உயிரில வந்து எடுத்து வர்றது, இப்படியா எடுத்து வந்து அந்த உயிரில இணைச்சு ஒரு உயிரை உருவாக்குறதுக்கான ஏற்பாடு பண்ணிடுறாரு. ஏற்பாடு பண்ணி அதற்கான அந்த மிக முக்கியமான ஆராய்ச்சியோடைய மின்சாரத்தூடல வந்து பெரிய ஒரு இடிமின்னலை பொழுது ஏற்பட்டு அந்த துவக்கத்தில் நடக்கிற மாதிரி ஏற்பாடு நடந்து அந்த உயிரி உருவாயிடுது. உயிரி உருவானா உருவாக்கப்பட்ட பிணமா இருந்து சடலங்களாக சேர்த்து உருவாக்கப்பட்ட அந்த உயிரிக்கு உயிரி வருது. ஆனா அந்த உயிரி எப்படிப்பட்டதுன்னா, அதுக்கு நடுவுல அந்த ஃபண்டிங் பண்ணார்ல, அவரு வந்து மிக மோசமான நோயால் பாதிக்கப்பட்டார். அந்த காலத்துல சிப்லிஸ் நோய்ன்றது ரொம்ப மோசமான நோயா இருந்தது. அந்த நோயால பாதிக்கப்பட்டு என்ன காப்பாத்து சொல்றப்ப உன்னை காப்பாற்ற முடியாது, நீ உடல் முழுதும் மூளை முழுவதும் சின்னாபின்னமான ஒரு உடம்பு, உன்னை காப்பாற்ற முடியாது, அவர் விழுந்து இறந்துடுறாரு. இப்படியே அந்த கதாபாத்திரம். இப்ப இந்த உருவாக்கப்பட்ட நரக, அதாவது மோசமான அரக்க மனுஷன் நம்ம பின்னாடி சொல்றோம். அந்த மனுஷனை வந்து வந்துட்டு இது உதவி கேட்கறப்ப அது குழந்தைத்தனமா இருக்குது. அதோட சிந்திக்க முடியல, நடக்க முடியல. இவனோட பேரை தவிர வேற எதுவும் தெரியல. இவனுக்கு ரொம்ப கோவம் வருது. நான் பண்ண ஆராய்ச்சி ரொம்ப மோசமான ஆராய்ச்சி, அது ஒரு அழுகி குப்பையில இருந்து செஞ்ச ஆராய்ச்சி, இது வேண்டியதுன்னு சொல்லிட்டு தூக்கி அடிக்கிறன்ற மாதிரி யோசிக்கிறப்ப அந்த எலிசபெத் வரா. எலிசபெத் வந்து அதை புரிஞ்சுக்கிறா, அதுகிட்ட பேசுறா, அன்பா பேசுறா, அரவணைச்சு பேசுறா. ஏன்னா இவன் வந்து கத்துக்கிட்டு இவனுக்கு இவங்க அப்பா அம்மா சிறு வயதுல சொல்லி கொடுத்த பாடம் அடிச்சு அடிச்சு சொல்லி கொடுத்த அந்த பாடத்தை இவன் அடிச்சு அடிச்சு சொல்லி கொடுப்ப அது வெறுப்பாகுது. இந்த பெண்ணு வந்து அன்பா அரவணைப்பா பேசுற போது அது அந்த அந்த மான்ஸ்டர் வந்து கேட்டுட்டு இவன் மேல அன்பு செலுத்துது. ஒரு காலகட்டத்துக்கு மேல இது வந்து நமக்கு தேவையில்லாதது, இந்த ஆராய்ச்சி வெளியில சொன்னாலும் நமக்கு ஒண்ணு நமக்கு பெரிய ஆபத்தாயிடுன்னு சொல்லிட்டு அந்த விஞ்ஞான கூடத்தையே வந்து எரிச்சிட்டு வெளியே விடுறான். ஆனா அங்கிருந்து அது தப்பிச்சிருது. இதுதான் இந்த இடத்த கதையை முடிக்கிறான். அது தேடி வருது இவனை. இவன் என்ன சொல்றான், என்ன வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுது, அதை மாதிரி ஒரு உருவாக்கி கொடுக்குது. அப்ப இவங்க அது ஒரு இடத்த கேட்கும், என தனியா உருவாக்கிட்டேன், என்னால இறக்க முடியல, எனக்கு இறப்பே இல்லை, இறப்பே இல்லாத மனுஷன் நான் எப்படி வாழ்ந்துட்டு, நான் என்ன சார்ந்து யாரும் அன்பு செலுத்துற, என்னை என் மேல அன்பு காட்டுறவங்க யாரும் இல்லை, நான் என்ன பண்ண முடியும், எனக்கு என்ன மாதிரி ஒரு ஆளை உருவாக்கு. அப்ப இவன் கேவலமா பேசுவான், உன்ன மாதிரி உருவாக்கும், நீங்க 2 பேரும் சேர்ந்து இன்னும் ஒரு இனப்பெருக்க நடத்தி உங்களை மாதிரி நிறைய உருவாக்கலாம், இந்த மோசமா நம்ம மான்ச உலகமா மாத்திரம் பாக்குறேன், அதெல்லாம் முடியாது, நான் உருவாக்கவே முடியாது, எப்படியாச்சும் அழிஞ்சு போ அப்படின்னு சொல்லிட்டு அன்பு இல்லாம அவன் பேசுற அந்த ஒவ்வொரு வக்கரமான சொற்களும் அவன் ரொம்ப கொடுமை பண்ணுது. இதனால தப்பிச்சு போற தப்பிச்சு போறப்போ வெளிப்பகுதியில அதை பார்த்து எல்லாம் மிரள்றதும் பயப்படுறதும். ஆனா அந்த இடத்த அது ஒரு இடத்த ஒரு பார்வையற்ற மனிதரை சந்திக்கும். அந்த பார்வையற்ற மனிதர் தான் அந்த வார்த்தைகளை கத்துருவார். ஏன்னா அவர் குழந்தைகளுக்கு தனியா வாழ்ந்துட்டு இருப்பாரு. பேரப்பிள்ளை எல்லாரும் வருஷத்துல ஒரு நாள் தான் வருவாங்க, மற்ற நாள்லாம் அவர் தனியா தான் இருப்பாரு. அப்படி தனியா இருக்கிற மனிதரை இது சந்திக்கிற போது அந்த உரையாடல், கண்ணு தெரியாத மனிதருக்கு சில உதவிகளை பண்ண அவர் இது உதவி பண்றப்ப அந்த உரையாடல் வழியே இது வார்த்தைகளை கத்துக்குது, சில அன்பை கத்துக்குது. அப்படி கத்துக்கிறப்ப ஒரு நாள் வந்து நான் உங்க முன்னாடி வந்து என் உண்மையை சொல்லணும், நான் இப்படியானவன், நீ எப்படியாப்பட்ட மோசமானா இருந்தாலும் நீ புனிதமானவன் தான், ஏன்னா உனக்குள்ளார அன்பு இருக்குது, அன்பு தான் ஒருத்தவங்களை காட்டணும், உருவ அமைப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசும். அந்த பெரியவர் வந்து ஒரு மிருகம் தாக்குற போது அதை காப்பாற்ற வந்த இவரை பார்த்துட்டு மற்றவங்க எல்லாம் இதுதான் மிருகம் நினைச்சிட்டு இதுதான் கொண்டுச்சுன்னு சொல்லி இதை திறத்த ஆரம்பிச்சுவாங்க. அப்ப நாம யாருடையும் நம்ம மேல அன்பு செலுத்துறவங்க இல்லை, நம்ம அன்பு செலுத்துறோம் நம்ம கூட இல்லைன்னு சொல்லிட்டு வெறுப்போட கோபமா வர்றப்ப அந்த எலிசபெத்தை சந்திக்கிறப்ப எலிசபெத் சந்திக்க விடாம தடுப்பாங்க. அங்க இருந்து கோபமா புறப்பட்டுதான் இவனை இந்த விஞ்ஞானியை துரத்திட்டு வரும். அந்த விஞ்ஞானி வந்து புத்துயிர்மா கிடப்பார். மீண்டும் அந்த கப்பலுக்குள்ளார ஏறி அப்ப அந்த கேப்டன் பேசும், நான் அவனை விக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும். இல்ல நீ அவனை கொலை பண்ண தெரியும், இல்ல சொல்லுங்க அனுப்பிடணும். அவன் என்ன சொன்னான்னு சொன்னா அப்புறம் தான் என் கதையை நான் சொல்றேன்னு சொல்லிட்டு இது சொல்லும். தனித்து விடப்பட்டேன், எனக்கு நான் ஒரு குழந்தை தான். அதாவது அது சொல்ற வார்த்தை என்னன்னா, நான் உன்னுடைய ஆதாமாக, நீ என்ன முறையா உருவாக்கப்பட்ட ஒரு ஆதாமாக, அத ஃபேலன் ஆஞ்சல் கீழே அந்த ஆதாமாக இருக்க வேண்டிய நானு இப்பேரற்ற ஒரு சாத்தானா மாத்திட்டு நீ என் மேல அன்பு காட்டிருக்கல, நீனாச்சும் என் மேல அன்பு காட்டணும், என்னை உருவாக்கின நீனே அன்பை காட்டல, நான் எங்க போய் சேருவேன் அப்படின்னு பேசும். நான் எலிசபெத் எப்படி பார்த்தேன், அவளை தாயா பார்த்தேன். அந்த தாய் எனக்கு வந்து அன்பை கொடுத்தா, அந்த அன்பு எனக்கு தேவைப்பட்டுச்சு. இந்த உலகம் எல்லாமே என்னை விரட்டிக்கிட்டே இருந்துச்சு, என்னை பார்த்து பயந்துகிட்டே இருந்துச்சு. நான் வந்து அன்பிற்கான ஏங்குற ஒரு உயிரியா இருக்கிற போது எந்த உயிரினும் என் மீது அன்பு காட்டாம என்னை பார்த்து பயங்கரமா இருந்துச்சு. இறந்தலாம் ஆயிடுச்சு, என்னால இறக்க முடியல, காயம்பட்ட காயமாயிடுது, என் வாழ்நாள் முழுவதும் எந்தவித உறவும் இல்லாமல் தனியா எப்படி வாழ முடியும், அப்படி துயரமா அது பேசும். என் வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்தையும் நான் கடந்து வர்றதுக்கு அவ்வளவு சிரமப்படுறேன், இந்த சிரமத்தோட நான் வாழறதுக்கு காரணம் யாரு, இவன் தானே சொல்லிட்டு அப்படி பேசுறப்ப அவன் வந்து, ஆனா ஒரிஜினலா எழுதப்பட்ட மேரி ஷெல்லி எழுதின அந்த பிராங்க்ஷன் அவளுடைய இறுதி பகுதியில வந்து இந்த உள்ளடக்கம் இல்லாம அவன் இறந்து போயிடுவான். விக்டர் பிராங்கன் இறந்துடுவான். இறந்ததுக்கு அப்புறம் அவனை பாக்குறப்ப இது கோவம் தனின்ற மாதிரி காட்டிருப்பாங்க. ஆனா கில்மோர் இந்த படத்துல டைரக்ஷன் பண்ற இந்த படத்துல அதை வேற விதமா கொடுக்கணும். ஏன்னா நாம ஒரு அதிமோசமானது உருவாக்கப்பட்டது இல்லையா,
வளர்க்கப்பட்டது இல்லையா? அதிமோசமான தொழில்நுட்பம்ன்றது உருவாக்கப்பட்டது இல்லையா? அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறது இல்லையா? இந்த கேள்வியெல்லாம் நமக்குள்ளார ஓடிட்டு எலிசபெத் பேசுற அந்த சிந்தனைன்றது வந்து ஒரு பெரிய மோசமான புத்தியை உங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற புத்தி தான் மோசமான தனங்களை உருவாக்குது. இயற்கையோட செயல்பாடுகளை நீங்க மாற்றி அமைக்க நினைக்கிறப்ப இயற்கையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. உங்களுடைய புத்தியை முன்னிறுத்துறீங்க. உங்க புத்தியை முன்னிறுத்தி அதை யோசிக்கிறீங்க. அப்படி யோசிக்கிற பொழுது அது தவறா போய் முடியுது. இதை பேசுறது தான் எலிசபெத் கேரக்டர். ஏன்னா ஒரு இடத்துல வந்து அந்த கதாபாத்திரம் சொல்றப்ப எலிசபெத் ஒரு இடத்த பாவ மன்னிப்பு கேட்கற மாதிரி கேட்கறப்ப இந்த விக்டர் அங்க போவார். ஏன்னா எலிசபெத் யாருன்னா இவருடைய தம்பியோட தம்பிக்கு மனைவியை நிச்சயம் செய்யப்பட்டவர். ஆனா இவருடைய மனசுல என்ன ஓட எலிசபெத் நாம அடையறதுக்கான ஏற்பாடு வேணும், எப்படியா அடைஞ்சுன்னு யோசிக்கிற அந்த நேரத்துல ஒரு பாவ மன்னிப்பு கேட்கற இடத்துக்கு பேசுவார். என்ன பாவம் பண்ணீங்க அப்படின்னு கேட்கறப்ப ஒரு வாரம் தான் ஆச்சு. என்ன பாவம், நான் இது மாதிரி மோசமான என்னுடைய கணவனுடைய சகோதரனை பார்த்தேன், அவனை மாதிரி மோசமான மனுஷன் அப்புறமேட்டு இடத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமாமா கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி வந்து ஒரு பாவ மன்னிப்பு கேட்கறத ஒரு பெண்ணு வந்து பாதிரியாட்ட வந்தா அந்த இடத்த மாத்தி அமைச்சு நீ உட்காந்தல்ல, இந்த புத்தி தான் மோசமானது அப்படின்னு சொல்றேன்னு சொல்லுவான். இப்படி அந்த விக்டர் பிராங்க்ஸோட கேரக்டர், அந்த விஞ்ஞானோட கேரக்டர் எல்லா இடத்துலயும் தனக்கு தேவையானது தான் சிந்திக்கிறது மட்டுமே சரி, அதுக்கு அடையறதுக்கு என்ன வேணாம் பண்ணலான்ற அந்த புத்தியோட வளர்ற கேரக்டர். இந்த இடத்துல எலிசபெத்தோட கேரக்டர் எந்த விஷயமும் இயற்கையோட இயந்து அதோடைய உறவுகளை, அதை சுதந்திரத்தை பார்க்கணும், அதை வாழ வழிவிடணும், அதை அனுபவிக்கணும். இதெல்லாம் இல்லாம எல்லாத்தையும் அடக்குமுறை பண்ணி நான் தான் சிறந்தன்னு சொல்றேன், என்ன செஞ்சிட போறீங்க? அந்த மருந்து வியாபாரியோட கேரக்டர், நான் வாழறதுக்கு இந்த உலகத்துல இருக்கிற எது வேணாலும் எதை வேணா நான் அழிச்சுப்பேன், எனக்கு பணம் முக்கியம், பணத்தை கொடுத்து எதையும் வாங்கிட முடியும் அப்படி என்ற கேரக்டர். இந்த பிராங்கஸ்டனோட அப்பாவா இருந்த கேரக்டர், அதிசிறந்த அறிவாளி நான் நினைக்கிறதுலாம் சரி, அதனால என் மனைவியா இருந்தாலும் என் மனைவி நான் நினைக்கிற வடிவத்தில் இல்லை, என் நிறத்துல இல்லை அப்படின்ற மாதிரி அப்படி பாக்குறேன். ஆனா இதுல வில்லியம் பிராங்க்ஸ்டன் அந்த தம்பி கேரக்டர் வந்து எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்த்து அரவணைப்பா நிதானமா பேசி இது பண்றது. இப்படி ஒரு மாறுபட்ட ஜேனர்ல ஒரு 5 விதமான கேரக்டர்ல உள்ளடக்கி அதுக்குள்ளார அறிவியல் புனைவு, அந்த வாழ்க்கை இப்படி எல்லாம் போறதா கதையா வடிவமைச்சிருப்பாங்க மேரி ஷெல்லி. அதை வந்து காட்சிப்படுத்துறப்ப மிக 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 சாதுரியமா காட்சிப்படுத்திருக்காரு கில்லர்மோ கில்லர்மோட. இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல இப்படித்தான் அந்த வசனம் விக்டர் பேசுவார். நான் வந்து ஆமா, நான் உன் மேல அன்பு காட்டிருக்கணும், உன்னை அரவணைச்சிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிறேன் அப்படின்னு பேசுவார். தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிறேன், செய்த தவறெல்லாம் மன்னிப்பு கேட்டா மன்னிச்சுதானே ஆகணும், வேற என்கிட்ட எதுவும் இல்லை, மன்னிப்பு தான் கேட்க முடியும், தப்பு பண்ணிட்டு தான், இப்பயா என்னை மன்னியா கேட்பான். கேட்டு அது அவர் பேசுவார். நீ வேற யாரும் இல்லை, எனக்கு பிள்ளை இல்லை, நீ தான் நான் பெற்ற பிள்ளை, நான் தான் உன்னை உருவாக்குறேன், நீ விக்டரோட பிள்ளை தான், நீ இனிமே விக்டர் தான், விக்டர் பிராங்க்ஸ்டன் தான் நீனும், நீ உனக்கு பேர் இல்லைல்ல, நீ என்னோட பிள்ளை தான் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லிட்டு உருக்கமா பேசுறப்ப இந்த மான்ஸ்டர் கதாபாத்திரம் சொல்லும், மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் உன் மேல எனக்கு கோவம் இல்லை, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், உன்னோட இருக்குன்னு தான் நினைச்சேன், உன்னை விட்டு விலகுன்னு நினைக்கல, உன் மேல இருந்த கோவம் குறைஞ்சதுக்கு அப்புறம் இந்த உலகம் பார்த்தா எனக்கு யார் மேலேயும் கோவம் வரல, ஏன்னா நீ தான் என்னை அரவணைக்கு எதிர்பார்த்த, நீ என் மேல அன்பு காட்டுன்னு எதிர்பார்த்த, என்னை அரவணைச்சு வழி நடத்துல எதிர்பார்த்த, என்னோட நீ இருப்பன்னு எதிர்பார்த்த, நீ எதுவுமே இல்லைன்றதுக்கு அப்புறம் நான் மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த உடலை தூக்கிட்டு பயணப்படுற மாதிரி அந்த கதை முடிஞ்சிடும். ஸோ இந்த காட்சியோட கடைசி காட்சியில வந்து அன்பு செலுத்துறது மூலம் ஒரு அரக்கனையும் அரக்க மனத்தோட இருக்கிறவங்களையும் சரி செய்திட முடியும். அன்பு செலுத்தாத நீங்க வந்து மனிதர்களா இருந்தாலும் நீங்க அரக்கனுக்கு இணையானவங்க. இப்படியான அந்த கதைகள் தான். இந்த புத்தகம் எழுதப்பட்ட காலகட்டம் மிக முக்கியமான மின்சாரவியல் சார்ந்த ஆராய்ச்சி நடந்துட்டு இருந்த நேரம், இடி சார்ந்த ஆராய்ச்சிகள், மின்சாரத்தை உருவாக்குறது பயன்பாடு சார்ந்த ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருந்த நேரம், அதனை பயன்படுத்தி புனைவு பண்ணிக்கிறாங்க. பெண்ணு கதாபாத்திரத்தின் வழியே இவங்க வந்து அன்னைக்கு இருந்த இயற்கை, அதாவது வந்து இந்த விஞ்ஞானபூர்வமான தொழில்நுட்பங்கள்லாம் வந்து எதை இவங்களோட ஆதிக்க சிந்தனை, அதாவது இவங்க நினைக்கிறத தீர்மானிக்கிற ஒருத்தனை மாட்டிக்கிட்டா என்ன ஆகும் அப்படின்றத வெளிப்படுத்துற மாதிரி அந்த கதாபாத்திரம். இதுதான் இந்த உரையாடல். இது வந்து ஒரு தத்துவார்த்த பூர்வமான ஒரு உரையாடல். மனிதர்களுடைய இப்படியான சிந்தனை வந்தா அது எப்படி மோசமா மாறும், அந்த சிந்தனை எப்படி ஒடுக்குறது, இப்படியான உரையாடல் தான். அப்ப இதுல கடைசியா மான்ஸ்டரை நீங்க உருவாக்குறது பிரச்சனை இல்லை, அந்த மான்ஸ்டரை வழி நடத்தினா கூட சரியா வழி நடத்தினா அது சரியா இருக்கும். நீ சரியான மனுஷனை சரியா வழி நடத்தினா அவன் மான்ஸ்டரா மாறிடும். இப்படித்தான் இந்த புரிதலோட இந்த படம். இந்த படத்துக்காக வந்து விக்டர் பிராங்க்ஸ்டன் கேரக்டர் தான் இதுல ஆரம்பத்துல கதாநாயக கேரக்டரா இருக்கிற மாதிரி தெரியும். கதைகளை எழுதி அந்த படத்தை டைரக்ட் பண்றப்ப டைரக்டர் சொல்றப்போ உன்னுடைய கேரக்டர் வந்து ஒரு மைல்ட் ஷேடோல வந்து வில்லனா மாறுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மான்ஸ்டர் கேரக்டர் நடிச்சவர் வந்து ஜேக்கப் எலார்டி பத்தி இதுல பெருமையா பேசுறேன்.
ஏன்னா ஜேக்கப் எலாரிட்டியோட உடம்பு வந்து ரொம்ப மெலிசா உடம்பு இருப்பாரு, ஒரு ஆஸ்திரேலியன் இருப்பாரு. அவர் இந்த உடம்பு இந்த படத்துல வந்து கதாபாத்திரம் வந்து ஒரு மாதிரியா நடக்கிற பொழுது உடம்பு வந்து ஒவ்வொரு உடம்போட சதைகளும் பின்னி தைக்கப்பட்ட உடம்புன்றப்ப அதுல வந்து இலகுத்தன்மை இருக்காது. கையெல்லாம் நம்ம ஃப்ரீயா இருக்கிறோம் அப்படி இருக்காது. ஒரு மாதிரி இறுக்கமா அப்படி கையை உயர்த்துற மாதிரி நடக்கிறப்ப இழுத்துட்டு நடக்கிற மாதிரி இந்த கதாபாத்திரம் படம் முழுதும் அவர் அடிச்சிருப்பார். அவருக்காக 6 மணி நேரம் 7 மணி நேரம் மேக்கப், அவ்வளவு மேக்கப். ஏன்னா இந்த படம் வந்து சிறந்த தயார் வடிவமைப்புக்கான விருது பெற்ற படம், சிறந்த ஆடை வடிவமைப்புக்காகவும் சிறந்த ஒப்பனைக்காகவும் 3 ஆஸ்கர் விருதுல இந்த 2026 பெற்ற படம். அப்புறம் விருது பட்டியல சிறந்த துணை கதாபாத்திரத்துக்கான ஜேக்கப் எலாரியோட கதாபாத்திரம் இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்தோட நடிப்புக்காக அவர் வந்து அவ்வளவு உடம்பு உருக்கியிருக்காரு. நம்ம உயிரை உருக்கி நடிச்சான்னு சொல்லுவாங்களா, அப்படியா நடிப்பு. ஏன்னா அந்த கழுத்தை ஒவ்வொரு அடி திருப்புறப்ப நமக்கு வந்து கழுத்து முறுக்கிக்குமோன்ற மாதிரி பயமா இருக்கு. அப்படியான திருப்பிக்கிட்டு அந்த வசனங்களுடைய பேக்ராஃப் வந்து ரொம்ப கரகரன்னு பேசிக்கிட்டு ரொம்ப எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஆக்ரோஷமான்னு சொல்லிட்டு ஜேக்கப் எலாரியோட நடிப்பு அவ்வளவு இருக்கும். விக்டர் பிராங்க்ஸோட நடிப்பு வந்து ஒரு மோசமான விஞ்ஞான சிந்தனை உள்ள ஒரு மோசமானவன் எப்படி இருப்பானோ அதை அப்படியே அந்த கதாபாத்திரம் பிரதிபலிக்கும். அது நெகிடுறப்ப நெகிழும், அது தான் ஆதிக்கம் பண்ற பாதிக்கம் பண்ணும் எல்லாம். அது மாதிரி எலிசபெத் மியாகோத்தோட கதாபாத்திரமும் ஒரு அன்பு அந்த முகத்துல அவ்வளவு அன்பு தெரியும். நாம அன்னை தெரசா பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அப்படியான ஒரு அன்போட அந்த பார்வை இருக்கும். அந்த பார்வை நம்ம இன்னொன்னு அந்த படம் வந்து இந்த 2025 வந்திருக்கிற படம், இதுக்கான காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் செலவு எல்லாம் பாக்குறப்ப அந்த படம் 1818 நம்மள அந்த இடத்த காட்சிப்படுத்துற மாதிரி போயிருக்கும். நாம அப்படிதான் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல அந்த படத்தை எடுத்தாங்க. அப்படி இருக்கிற மாதிரியான ஒரு சிறப்பான படமா இருக்கு. அதோட தொழில்நுட்ப விஷயங்கள் ஃபுல்லா பார்த்தா அந்த படத்தை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து அந்த கதாபாத்திரங்கள் நம்மோட உரையாடுற அருகாமையில் இருந்து உரையாடுற இந்த வடிவத்தை கொடுக்குற மாதிரியான ஒரு சினிமாட்டோகிராஃப், செமத்தையான சினிமாட்டோகிராஃப். இசையும் படத்தோட ஹைப் ஏற்றுற இடத்துல ஹைப் இருக்கும், ஒரு மெலோடி இருக்கிற இடத்துல மெலோடி இருக்கும், இப்படியான உரையாடல். ஸோ பிராங்கன்ஸ்டைன் யாரு அப்படின்னு பார்த்தா, பிராங்கன்ஸ்டைன் நமக்கு எல்லாருக்கூடயும் இருக்கிறார். தொழில்நுட்பத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணுன்ற அந்த பார்வை நம்மள்ட்ட வந்து நம்முடைய புத்தியை மட்டும் முன்னிறுத்தி மனித மாண்புகள் இடந்தா நாமளும் விக்டர் பிராங்கன்ஸ்டைன் தான். எந்த இடத்த நம்ம வந்து செய்த தவறெல்லாம் திருத்தி சரி செய்யணும் நினைச்சு அதை சரி பண்ண முயற்சி பண்றோமோ அன்னைக்கு விக்டர் பிராங்கன்ஸ்டைன் சரியானவன் ஆயிடும். அதே மாதிரிதான் நீங்க செய்யற ஒவ்வொரு தவறுல இருந்து நீங்க மன்னிப்பு கேட்டு திரும்ப பாக்குறப்ப நீங்களும் மாறிடுவீங்க. மான்ஸ்டர் நமக்குள்ள இருக்கிற அந்த மான்ஸ்டர் யாருன்னா, நம்ம மீது அன்பு காட்டாம நம்ம மீது பாசம் காட்டாம வளர்க்கப்படும் நம்ம எல்லாருமே அப்படியா மாறுவோம். ஏன்னா அடிச்சு ஒடுக்குற பொழுது அந்த அடித்து ஒடுக்குறது அப்படிதான். ஏன்னா கருப்பழகன் ஒரு புக்கு, ஹார்ஸ் பத்தி ஒரு புத்தகம், அந்த குதிரையை பத்தி பேசுறப்ப ஒரு ஏன் நீ முரட்டுத்தனமான குதிரையா இருக்கு, அப்ப என்ன எப்ப பார்த்தாலும் என் எஜமான் அடிச்சு அடிச்சு தான் இது பண்ணுவாங்க, அப்ப எனக்கு கோவம் வந்துச்சு, எல்லாரும் பிளிர் எடுக்கணும்னு தோணுச்சு. அது இன்னொரு குதிரை ரொம்ப இதா இருக்கு, என்னோட எஜமான் என்னை எப்பயுமே வந்து அன்பு காட்டி பாராட்டி தான் என்னோட சின்ன சின்ன பிரச்சனைகளையும் காலில் ஏற்பட்ட சின்னதா முள்ளுக்குது தான் அதுக்கும் அரவணைப்பாரு. ஸோ நான் அப்பயே எல்லாரும் மேலே அன்பு காட்ட ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரிதான் உங்களை அன்பும் பாசம், இந்த ஒரு பார்வை, அடக்குதல் ஒடுக்குதல், இந்த பாசம், இது எல்லாம் சேர்ந்து மனிதர்களை எவ்வளவு டிராமாக்களை உருவாக்குது, எவ்வளவு மோசமான தனத்தை உருவாக்குது, இப்படிலாம் பேசுற படம். மிக அழகியல் படம், நிறைய வந்து மருத்துவத்தை பேசுறக்கூடிய படம். அன்னைக்கு மருத்துவ ஆராய்ச்சியில வந்து ஒரு மனித மூளையை வந்து இறந்த மூளையை துடிக்க வைக்கிறதுக்கான அந்த கடவுளின் புள்ளி எங்கன்னு சொல்லிட்டு இங்க தண்டுவடத்தை சார்ந்த ஆராய்ச்சி, இந்த மாதிரியான ஆராய்ச்சி, அந்த சவக்கடங்க ஒரு பிணங்களுக்கு மத்தியில அதை உயிர் பூட்டுக்கிற பொழுது அந்த இடத்த ஒவ்வொரு உடலும் அது எப்படி இருக்குது, அங்க ரத்த ஓட்டம் எப்படி இருக்குது, இப்படி விவரிக்கிற இடமும் மனித கூறுகளை வந்து இப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த ஆராய்ச்சியெல்லாம் அந்த காலத்துல மிக மோசமாக பார்க்கப்பட்டிருக்குன்றதுதான் அந்த அறிவியல் ஆராய்ச்சி ஒப்படைக்கிற மத்தவங்க பார்த்த பார்வை. புனிதமான உடம்பை நீ வந்து வெட்டி கூறாக்குற அப்படின்ட்டு பேசுற இடம், இப்படி ஒரு அந்த நிபுணத்துவமான சூழலை வந்து அன்னைக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத எடுத்துக்கிற ஒரு வரலாற்று, நம்ம ஒரு டைம் டிராவல் போயிட்டு அந்த இடத்த பார்த்துட்டு வந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் கொடுக்குற மாதிரியான படம். ஸோ இது மீண்டும் சொல்றது, விக்டர் பிராங்க்ஸ்டைன் வந்து மோசமான விஞ்ஞானி, மோசமான பொருளை உருவாக்குனா, ஆனா அது அன்பா வளர்க்கப்பட்டதுக்கு பிறகும் அந்த அன்போடு பயணப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் முடியுது. இந்த வகையில தான் இந்த திரைப்படம். நம்ம மைக்கேல் ஜாக்சனை பார்த்தோம், விக்டர் பிராங்க்ஸ்டைன் பார்த்தோம். ஸோ ரெண்டுமே வந்து ஏதோ ஒரு விதத்துல அற்புதமான ஒரு மனித மாண்புகளை பேசுற, மனித உணர்வுகளை பேசுற, மனித துயரங்களை பேசுற, மனித துயரத்தை நம்ம கண்டுக்காம போயிடக்கூடாதுன்னு பேசுற அப்படியான படங்களா இயல்பா அமைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மைக்கேல் ஜாக்சனோட கதை தெரியும், படத்தை பார்க்கறதுல வாய்ப்பு எனக்கு அமையல. அந்த வகையில தொடர் ஆயிஷா சித்திகா தொடர் வந்து அதை அழகா கொடுத்தாங்க. அந்த உரைநடையில இருந்து இந்த பிராங்கன்ஸ்டைன் படத்தை நாம உங்களுக்கு கொடுத்துருக்கிறோம். ஸோ இந்த 2 உரையாடல வாய்ப்பு இருக்கிறவங்க, பிராங்கன்ஸ்டைன் படம் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்குது, தமிழ்ல தான் இருக்குது. இன்னும் கேட்க போனா அது வாய்ஸ் ஓவர்ல, விக்டர் பிராங்க்ஸ்டைனோட வாய்ஸ் ஓவர்ல படம் இருக்கு பின்னணி ஃபுல்லா.
செமத்தையா இருக்கும். அதோடைய படத்தோட உருவாக்கம் சார்ந்து ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அதை பாக்குறப்ப இவ்வளவு கடினப்பட்டிருக்கிறாங்க. ஒரு படத்தை உருவாக்குறப்ப அதோட நேர்த்திக்காக எவ்வளவு உழைக்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ சினிமா காதலராக இருக்கிறது ரொம்ப எளிமை. அதுக்கான கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அதை பார்த்தீங்கன்னா அந்த அந்த திரைப்படத்தை பார்க்குறப்ப நீங்க கொஞ்ச காலம் வந்து உங்களுக்குள்ளாரே அந்த பிராங்க்ஷனோட உணர்வு வந்துட்டு போயிட்டு நாம மான்ஸ்டர் ஆகிறோமா, நாம பிராங்க்ஷன் மாதிரி யோசிக்கிறோமா, இல்ல எலிசபெத் மாதிரி யோசிச்சு விஷயங்களை தீர்க்கிறோமான்னு சொல்லி. ஸோ இது எல்லாம் சேர்ந்ததுதான். நன்றிகள் தொடரல.